ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா டாபிக் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் வந்து ப்ரொஃபஷன், ஈவன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும், ஹெச்விசி இன்ஜினியராக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஏதாவது அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்மளை இன்ஜினியரே நம்புவாங்க. இல்லைனா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அதை நம்ப மாட்டாங்க. நீலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மிக்சி வந்து ரன் ஆகலை. ஸோ நான் எல்லாமே 1, 2, 3 அதோடைய அந்த ரெகுலேட்டர் வச்சுங்க, ஸ்பீட் கண்ட்ரோலில் வந்து வச்சு பார்க்குறேன். பட் ஆனால் எதுவுமே வந்து ரன் ஆகலை என்னுடைய மிக்சி. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து 1, 2, 3 அந்த மாதிரி போட்டோம்னா ஏதாவது ஒரு வைப்ரேஷன் வரும், அந்த மாதிரிலாம் வரும். பட் இது வரைக்கும் வரல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் ரெட் கலர் ஒன்று தெரியுது தெரியுங்களா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும். அந்த சர்க்யூட் பிரேக்கர் எதுக்குன்னா, அதிகமாக வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஓவர்லோடு ஆயுது, நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஏதாவது ஓவர்லோட் கொடுத்து நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ட்ரிப் ஆகிடும். ட்ரிப் ஆகிடும் மீன்ஸ் அது வந்து ரீசெட் ஆகிடும். ரீசெட் இல்லை, ட்ரிப் ஆகி இருக்கும். நம்ம அதை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அதுதான். ஸோ ரொம்ப ஏன் இது வந்து அழுக்காக இருக்கலாம் நினைக்காதீங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மிக்சியை வந்து ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்ட்டு. இதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்குது, 1, 2, 3 4 ஸ்க்ரூ இருக்குது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆல்ரெடி அங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த சர்க்யூட் பிரேக்கர் அந்த பிளாக் கலர் ஆல்ரெடி அதை டேப்பு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நியூட்ரல் கிட்ட தான் இங்கே போட்டிருப்பாங்க சர்க்யூட் பிரேக்கர், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ நியூட்ரல் கிட்ட போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேஸ் வந்து டைரெக்டாக வந்து அந்த மோட்டருக்கு உள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் போயிட்டு சர்க்யூட் பிரேக்கர்லேருந்து நம்மளுக்கு அங்கே சர்க்யூட் அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு அங்கே போகும். ஸோ இது சில இடத்துல ஃபேஸ்லையும் போடுவாங்க, சில இடத்துல நியூட்ரலும் போடுவாங்க, டிபெண்ட் ஆன் த மேனுஃபேக்சரர் அது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நியூட்ரல் வழியாக இப்போ அங்கே போகுது. ஸோ இப்போ அது வந்து இது நியூட்ரல் அங்கே போனால் தான் அங்கே வந்து உங்களுக்கு ரன் ஆகும், அப்படி இல்லைன்னா ரன் ஆகாது. ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர் தான் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ ஜென்ரலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் வந்து நம்ம யூசேஜை பொறுத்து மேபி சர்க்யூட் பிரேக்கரை கூட ஃபால்ட்டாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து சர்க்யூட் பிரேக்கரை வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அந்த ஒயரில் நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியும். மேபி ஃபால்ட்டாக இருந்தது, சர்க்யூட் பிரேக்கர் ஃபால்ட்டாக இருந்தது, நம்மளுக்கு ரன் ஆகணும் டைரெக்டாக. ஸோ அந்த ஒரு ட்ரை மட்டும் நம்ம வேணால் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இதாகலை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது டைரெக்டாக அதில் கொடுக்குறேன். அதோட எண்டில், அதாவது பிரேக்கரோடைய ஒரு எண்டு வந்து வரும், இன்னொரு எண்டில் தான் அவுட்புட் வரும். ஸோ நான் அதோட இன்புட்லேயே கொடுத்துட்றேன். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த பிரேக்கரை வந்து பைபாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மீனிங் தான் அது. சரிங்களா? இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அதில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் வச்சுட்டு நான் செக் பண்ணுறேன். இப்போ போட்டு செக் பண்ணுறேன். சப்போஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா மேபி சர்க்யூட் பிரேக்கர் தான் ஃபால்ட்டு. ஸோ அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் போல் சர்க்யூட் பிரேக்கர் தான். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு நியூட்ரல் மட்டும்தான் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில இடத்துலாம் 2 போல் போட்டிருப்பாங்க. பட் 2 போல் வந்து இந்த மிக்சிகளெலாம் வந்து போட மாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நான் ஆன் பண்ணுறப்ப பாருங்கள். ஸோ ஒரு நிமிஷம். 1 பார்த்தீங்களா, லைட்டாக ஆன் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் தான் ஃபால்ட் அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. பட் ஒரு விதமான ஸ்பார்க் வருது. ஸோ அது ஏன் வருதுன்றதை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைமில் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக வந்து உங்களுக்கு யூசேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த சர்க்யூட் பிரேக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதை வந்து அந்த நியூட்ரலை வந்து டேப் அடித்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ன்றது நம்மளுடைய ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ டைம் பீயிங் வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக வந்து அதை நியூட்ரலை வந்து டேப் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரெண்டாவது என்னென்னா, இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து நீங்கள் அடிக்கடி எல்லா டைமும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் டைம் பீயிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அது பாருங்கள், ஆல்ரெடி நான் டேப் அடித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். டேப் அடிச்சுட்டு ஜஸ்ட் ஏன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுதான் சர்க்யூட் பிரேக்கர். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2.6 ஆம்ப்ஸ் போட்டிருக்காங்க இந்த பிரேக்கர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 40 ரூபா கூட வராது. ஆனால் நீங்கள் ஏதாவது கடையில் போயிட்டு இதை போய் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட ஒரு 200 ருபீஸாவது உங்கள்கிட்ட கேட்பாங்க, சர்வீஸ் சார்ஜஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்களே கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்க்யூட் பிரேக்கர் ஃபால்ட்டுன்னா இது எப்படி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சோம் அது மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு நீங்களே கூட சர்க்யூட் பிரேக்கர் இந்த ஆம்ஸ் சொல்லிவிட்டு வெளியில் வாங்கிட்டு நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு நம்ம இதை வச்சுட்டு நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். சரிங்களா? அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா வாங்கலாம். நீங்களே வந்து இந்த இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா,
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மிக்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பார்க் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த கார்பன் ப்ரஷ் இருக்குது தெரியுங்களா. ஸோ அதனால தான் அந்த மோஸ்ட்டாக வந்து ஸ்பார்க் வரும். ரெண்டு பக்கமும் கார்பன் ப்ரஷ் இருக்கும். ஸோ வேணா அதையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் வந்து அவாய்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ டெஃபினட்டாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன இன்ஜினியர்னு நம்பியிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மிக்சியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.